4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கிளையாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? நாம் அதை சீரிய ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானே. இது யாரு? ஆகாப் ராஜா, த ப்ரவுட் ஸ்பிரிட் மேன். ஆமென். என்ன ஸ்பிரிட் மேன்? ப்ரவுட். தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்யணுன்னே கிடையாது. ஆளுகை செஞ்சு செபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்போம், இல்லை ஊழியக்காரங்கிட்ட கேட்போம், தீர்க்கதரிசிட்ட கேட்போம், இந்த காரியம் கிடைக்குமா? ஈஸி தான், எல்லாம் ஈஸியாக போய் அடிச்சுட்டு வந்துடலாம். இராணுவம் இருக்குது, ஈஸியாக போய் அடிச்சு. ஆனால் அது தேவனுக்கு சித்தமா, தேவனுக்கு பிரியமா? எந்த காரியமும் அப்படி தான் ஈஸியாக அதெல்லாம் அந்த மாதம் அதை கடந்து போயிடலாம், அந்த மாதத்தில் அதை செஞ்சிடலாம், அதை பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் ஆவியை ஆளுகை செய்து அதை அலபாய விடாமல் ஒருமனப்படுத்தி ஆண்டோட சமூகத்தில் கருத்தாக செபிக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி செய்யலான் இருக்கிறேன், இப்படி பண்ணலான் இருக்கிறேன், இப்படி பேசலான் இருக்கிறேன், இப்படி சொல்லலான் இருக்கிறேன், உங்களுக்கு சித்தமா? உங்களுக்கு சித்தமா? இதை எனக்கு வெளிப்படுத்துங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள் என்ன எனக்கு தெரியாது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வர்ச்சு. இது நல்ல ஒழுக்கம் சொல்கிறது, ஆவிக்குரிய நல்ல ஒழுக்கம். முதல்ல அது உங்ககிட்ட இருந்தே உருவாகணும். அது சரீரத்தில் வராது. சரீரத்தில் என்ன தான் ப்ராக்டிஸிங்கில், உங்கள் ரியாலிட்டியில் தான் வரும், உங்கள் நேச்சரில் தான் வரும், உங்கள் ஸ்பிரிட்டில் தான் வரும். ஆமென். இஃப் யூ பார்ன் அகைன் ஈஸியாக வரும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னா, உங்கள் ஓல்ட் நேச்சர் மறைஞ்சு போயிடுச்சுன்னா, உண்மையிலே நீங்கள் பாவத்துக்கு மறிச்சிருக்கீங்கன்னா, புது ஜீவனுக்கு நீங்கள் பிழைச்சிருக்கீங்கன்னா, புது ரைச்சஸ், நியூ ரைச்சஸ் இன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா, இது கண்டிப்பாக வந்தே ஆகும். இந்த நல்ல ஒழுக்கம் கண்டிப்பாக வந்துடும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தவே மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் உயர்த்தவே மாட்டீங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. நோ, பாருங்கள், இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? ஆகாப்புடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வாசி. யோசபாத்தை நோக்கி கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் பாருங்க, அவனுக்கு அப்படி சொல்லிட்டு, ஞானமா சொல்லிட்டு, அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியோ. அது ஆங்கிலத்தில் படி தம்பி கொஞ்சம். Amen. I pray thee at the word of the Lord today. Amen. Hallelujah. And Jehoshaphat said unto the king of Israel, Inquire. I pray thee at the word of the Lord, at the word of the Lord today. அப்படின்னா என்னது அர்த்தம்? மைக், இன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கே விசாரிச்சு, அதான் நல்ல ஒழுக்கம். ஆமென். கர்த்தட்ட முதல்ல கேளு. என்கிட்ட இருக்கிற பலம் யூதா கோத்திரத்தின் பலம், உங்ககிட்ட இருக்குது இஸ்ரவேல் கோத்திர பலம். இது ரெண்டும் போனால் அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான், அதில் நோ டவுட். ஆனால் கர்த்தருக்கு சித்தமா விசாரி, கர்த்தருக்கு சித்தமா. அதுதான் ஆவிக்குரிய நல்லொழுக்கம். இந்த ஆவிக்குரிய நல்லொழுக்கங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது நீங்கள் எந்த இதுலையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே, ஒருவனுக்கும் தெரியாது. ஆமென். அப்போ அந்த நல்ல ஒழுக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாரும், தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறாரு பாரும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாரும். ஆமென். எஸ், அதே போல தான். ஆமென். எஸ், நீங்கள் அப்போ அந்த உள்ளான நம்மளுடைய அந்த நம்முடைய உள்ளான ஆவியில் நமக்குள்ள அந்த நல்ல ஒழுக்கம் ஒரு சின்ன மாறுதல் ஒரு பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாயிரும். ஆமென். இங்கே தான் நடந்தது. எஸ்தர் புஸ்தகத்தில் கூட பாருங்கள், எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எனக்காக ஒரு வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய்
ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாய். அப்பொழுது ராஜா, இதான் நமக்கு வேணும். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டான். அது and his anger burned in him. அப்படின்னா என்னது? and his anger burned in him. அப்படிதானா? அப்படின்னா என்னது? அவனுடைய கோபம் அவனுக்குள் பற்றி எரிந்தது. பிரைஸ் காட். அவனுடைய கோபம் அவனுக்குள் அது பற்றி எரிஞ்சனால என்ன நடந்தது? அந்த ராஜஸ்திரியை மாற்றப்பட்டான். அவனுடைய கோபம் அவனுக்குள் பற்றி எரிந்தது. ஆமென். பெரிய ராஜா தான் அவன். அது ஒன்று அந்த ராஜஸ்திரி போலனா எஸ்தர் வந்திருக்க மாட்டான், அது வேற. ஆனாலும் அவனுடைய கோபம் அவனுக்குள் அந்த நேரத்தில் அந்த காரியம், அது ராஜாவுடைய கோபம், அது அவனுக்குள் பற்றி எறிந்தது. பிரைஸ் காட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆளுகை செய்யணும். ஆவியை நீங்கள் ஆளுகை செய்யணும். உங்கள் ஆவியை நீங்கள் ஆளுகை செய்யணும். தட்ஸ் கால்ட் தி செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். செல்ஃப் கண்ட்ரோல். அதே நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். நீங்கள் 28ஆம் வசனத்தில் பார்க்கலாம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆனால் நீங்கள் அதை இங்கிலீஷில் படித்து பாருங்க. நீதிமொழிகள் 25:28. He that hath no rule over his own spirit, he that hath no rule over his own spirit is like a city that is broken down. அப்போ ரூல் ஓவர் இல்லையா? ரூல் ஓவர் his spirit. நோ ரூல் ஓவர்னா என்னது? ஆளுகை செய்யணும். உங்கள் ஆவியை நீங்கள் என்ன செய்யணும்? ஆளுகை அடக்கக்கூடாது. அந்த அடக்கக்கூடாதுங்கிறதுல எல்லாமே மாறிடும். எப்படி அந்த ராஜாவுடைய கோபம் அந்த இதில் எல்லாம் மாறிச்சோ அதே மாதிரி இந்த அடக்கக்கூடாது. இது இப்படி நம்ம படித்தா ஆவியை அடக்காத மனுஷன் அப்படின்னா அது சுத்த தமிழில் வருது. அதை நம்ம அடக்காத மனுஷன் என்னது? கண்ட்ரோல் பண்ணணும் போல், ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் போல் அப்படின்னு அர்த்தம். ஆளுகை செய்யணும். அதுக்கு உங்களுக்கு கொடுத்த அந்த நல்லொழுக்கத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும். எல்லா காவலோடு நீங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். அதான் என்னோட அர்த்தம். ஆமென். அப்போது நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து பாத்தீங்களா? இது சபையை குறித்த ஒரு ஒழுக்கம். சபையை குறித்த ஒரு ஒழுக்கம். சிதைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் அலங்கங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நகரம், தேவனுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அதை பற்றினது இல்லை. என்ன பண்ணுறது? அவங்க செஞ்ச காரியம் அவங்களுக்கு வந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. கர்த்தருடைய கோபாக்கின்னு வந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நோ, உங்கள் ஆவியில் ஒரு ஒழுக்கம் இருக்குன்னா, உங்கள் ஆவியில் ஒரு 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 சரியான உங்களால் அதுக்கு அந்த காரியம் முடியும். நான் ஜெபிச்சா முடியும். நான் சொன்னதில்ல, இந்த ரேமா ஸ்போக்கன். ஆமென். இது தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஜெபிச்சு பார்ப்போம். இந்த காரியத்தில் இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி பார்ப்போம். இவங்களை சபைக்கு கூப்பிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக இவங்க மூலியமாக கர்த்தர் ஒரு மாற்றங்களை செய்வார். சோத்ராம். பிரைஸ் காட். ஆமென். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், ஒரு சகோதரன் சொன்னார், உங்கள் யூடியூப்லாம் நான் பார்க்குறேன். நான் ஒரு சகோதரன் எங்கள் ரிலேட்டிவ் சகோதரன் பாரத் இன்ஜினியரிங் காலேஜுக்கு படிக்க வராரு. அந்த இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து உங்கள் சர்ச்சு எவ்வளோ தூரம் கேட்குறார். எவ்வளோ தூரமாக இருக்குது, அங்கேருந்து உங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் சொல்லி நான் அனுப்புகிறேன், உங்கள் சர்ச்சுக்கு வர சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமென். அட்ரஸ்லாம் வாங்கினார். அதில் இருக்குது, நானே பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆமென். எஸ், பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பல மைல் தூரத்திற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஒழுக்கம். நீங்கள் ஏதோ சும்மா நினைக்கக்கூடாது. ஏதோ நம்ம சபைக்கு வர்றோம், ஏதோ பிரசங்கம் பண்ணுறோம், ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறோம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அதுக்கு நாட்கள் ஆகலாம். உங்கள் ஒழுக்கம் உங்களிடத்துலேருந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுறதுக்கு நாளாகும்.
கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஒரு செட்ரைட், உங்களுக்குள்ள ஒரு காரியம் அது வந்து ப்ராப்பராக வர 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 அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, அதாவது அதை படி தம்பி, that I sat down and wept in my spirit. Amen. என் ஆவியிலே துக்கம், என் ஆவியிலே பாரம், என் ஆவியிலே ஒரு பாரம். எஸ், அது ஒரு நல்ல ஒழுக்கம், ஒரு பாரம். எதுவும் நடக்குது, எதுவாக நடந்துட்டு போகுது, அவன் தலையெடுத்து அவனுக்கு வந்தது, நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை, அந்த பாரம். எஸ், இது இயேசுக்கு இருந்தது. இயேசு பாருங்க, இதே பதம் இயேசுக்கு நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கும். கண்டு மனதுருகினார், கண்டு கண்ணீர் விட்டார். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட வேண்டிய நாள், ரட்சிக்கப்பட வேண்டிய எருசலேமே, கொரோசினே, உனக்கு ஐயோ, கண்ணீரோடு கூட அந்த வார்த்தைகளை சொன்னார். அப்படின்னா என்னது? ஆவியில பாரம். அது ஒரு ஒழுக்கமான காரியம், ஒழுக்கமான காரியம். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ நல்லா வளரணும்னு நினைக்கிறேன், நல்ல ஒழுக்கத்தில் வரணும்னு நினைக்கிறேன், நல்லா மாறணும்னு நினைக்கிறேன். ரியல், த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இதான் உங்களுடைய சுபாவமாக இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சந்தேகமே படாதீங்க. நீங்கள் சொல்கிறது வேணால் எடுபடாமல் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது வேணால் மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகரவே நகராதீங்க. Amen. That I sat down and wept and mourned certain days and fasted, சில நாட்களாய் துக்கித்து and fasted and prayed before the God of heaven. என்னுடைய ஒழுக்கத்தை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய அலங்கோலத்தை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நான் காண்பிக்கட்டும். ஆமென். அதான் ஜெபம். அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். அப்படிதான் உங்க ஒழுக்கத்தை கர்த்தர்ட்ட காட்டணும். கர்த்தர் பார்ப்பார், எதற்காக அழுகுறான், எதற்காக இவன் கேட்குறான், எதற்காக இவன் பேரை நாட்டுறதுக்கு செய்கிறானா, உண்மையிலே இவனுக்கு பாரம் இருக்கா, உண்மையிலேயே இவனுக்கு எழுப்புதல் மேலே பாரம் இருக்கா, அலங்கம் கட்டப்படணும்னு பாரம் இருக்கா, அதை நம்பி கர்த்தர் கொடுங்க. பின் வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க, வேகமாக வாசிக்கலாம் சீக்கிரம். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் பாருங்க. எவ்வளவு ஒரு ஒழுக்கமான ஜெபம், எவ்வளவு ஒரு உண்மையான ஜெபம், எவ்வளவு ஒரு தேவனுக்கு தன்னை திறந்து ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். எஸ், தி ஸ்பிரிச்சுவல் வர்ச்சு. இது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நம்மளையே முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். நம்மளைய முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் அதில் கொண்டு போகும். நம்மளைய ஆவியை நம்ம ஆளுகை செய்து எந்த விதத்திலும் டெம்ப்ட் ஆக மாட்டோம். எந்த இதுலேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எந்த இடத்துலையும் கரைபட்டு போகாதபடிக்கு, எந்த இடத்துலையும் அவமானப்பட்டு போகாதபடிக்கு, எந்த இடத்துலையும் தேவநாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். இது ரொம்ப உண்மை. ரொம்ப எந்த விதத்திலையும் தேவநாமம் உங்கள் மூலமாக தூஷிக்கப்படவே படாது. ஆமென். எஸ், ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் வேணால் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களிடத்தில் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் உங்கள் அண்டையில் வந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம தான் சரியில்லை, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தர் இவங்க மூலமாக பேசிக்கிட்டே இருக்கிறார், அது நம்ம தான் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறோம். எஸ் எஸ் ஆமென். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி.
தானியேல் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். டிசர்னிங் டெஸ்ட் என்றுதான் அங்க போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னது? பகுத்தறிகிற சோதனை. நீங்க உங்க ஆவி நல்லொழுக்கத்தில் இருக்கும்னா இந்த டெம்ப்ட் உங்களுக்கு வரும். என்ன டெம்ப்ட்? ராஜா எல்லாருடைய முகக்களையும் ராஜ முகக்களையா இருக்கணும்னு என்ன செஞ்சான்? ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் இவங்களுக்கு கொடுத்து ராஜாவுக்குரிய முகக்களை வரணும். புரியுதா? அந்த ராஜாவுக்குரிய முகக்கலைன்னா அது பாவக்கலை தான். அது பாவக்கலை தான் வரும், ராஜாவுக்குரிய முகக்கலை. அப்போ அந்த மாதிரி ஒரு முகக்கலை வரணும். நான் அவனை மாதிரி முகக்கலையாக மாறணும், நான் இவங்கள மாதிரி முகக்கலையாக எல்லாம் உடனே கொண்டு போய் டிச்சில் தான் கொண்டு போய் விடும். ஆமென். எஸ், அதில் உங்கள் நல்ல ஒழுக்கம் வெளிப்படணும். அதில் உங்கள் வெர்ச்சு, ஸ்பிரிச்சுவல் வெர்ச்சு அதில் வெளிப்படணும். ஒவ்வொன்றிலையும் வெளிப்படணும். பாருங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? இல்லைன்னா அவனுக்கு மரண தண்டனை தான் நடக்கும். நான் சொன்னதுபடி நீ கேட்கல, ராஜாவினுடைய போஜனத்தினால உடனே எல்லாருக்கும் எப்படியோ அப்படி தான் உனக்கும். நீ மட்டும் என்ன விசேஷமாக செய்கிற? என்ன செஞ்சான் பாருங்க. வாசிங்க சீக்கிரம், அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பாருங்க, இதுதான் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ராஜாவினுடைய போஜனத்தினாலே என்னுடைய நேச்சரை, எங்களுடைய சுவாபத்தை, எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த ரியாலிட்டி, எஸ், நமக்கு ரட்சிப்புங்கிற அந்த மேன்மையை கொடுத்து, அபிஷேகங்கிற அந்த மேன்மையை கொடுத்து, ஊழியங்கிற அந்த மேன்மையை கொடுத்து உங்களை கர்த்தர் நிறுத்தியிருப்பாரானால் அதுக்குள்ளதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒழுக்கம் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் வெர்ச்சு சொன்னல, அதுக்குள்ளே தான் இருக்கிறது. அதை சுற்றி தான் நீங்கள் வரணும். அதை விட்டு நீங்கள் வேறு ட்ராக்கில் போனால் காரியம் அப்படியே கைக்கூடி வர்ற மாதிரி தெரியும், ஆனால் ஃபெயில் ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பாருங்கள், கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நின்னா, அங்கே பாருங்கள், எஸ்தருக்காக, நெகேமியாவுக்காக ராஜா எல்லா ரூலையும் மாற்றினான், எல்லாத்தையும் மாற்றினான். அவன் கேட்ட காரியம்லாம் அவனுக்கு உடனே சாங்ஷன் ஆச்சு. அலங்கம் கட்டுறதுக்கு என்னென்ன காரியம் உடனே வந்தது. அருமையாக கட்டி முடித்தான். 12 அலங்கங்களையும், இடிந்து போன அலங்கங்களையும் கட்டி முடித்தான். அதே மாதிரி தான் தானியேல் காரியமும். ஆமென். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் உலக ஆசாபாசங்களுக்கும் மற்றும் அவருடைய அழுத்துகிற பாவ இச்சைகளுக்கும் நாம் தப்புவிக்கப்படும்படியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தங்களின் ஆவியை ஆளுகை செய்து, அதாவது அவர்களுக்கு இருக்கிற ஆவியில் உள்ள அந்த வல்லமை அவர்களை பலனடைய செய்து சாட்சியாக மாற்றுகிற அந்த வல்லமை அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். அப்போ எல்லாரிடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? பழைய ஏற்பாட்டில் எல்லார் மேலேயும் வந்தார். அவங்களுடைய நல்ல ஒழுக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் விலகிட்டார். ஆனால் இப்போ அப்படி அல்ல. ஆமென். நீங்கள் நல்லா கவனித்தா தான் தெரியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்போதே நம்மளை அறிந்து கொள்வார். ஸ்தோத்திரம். என் நல்ல ஒழுக்கம் இருக்கா, நல்ல ஒழுக்கம் இல்லையா, அதுக்கப்புறம் தான்
அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ளே இருப்பார். ஆமென். எஸ், இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு கூட இருக்கிறது ஒரு ப்ராசஸ். கூட இருக்கிறதுனாலேயே கர்த்தர் நமக்குள்ள ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்குதுன்னு சொல்லிட முடியாது. நமக்குள்ள தேவன் இருக்கணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? நல்லொழுக்கத்துக்காக தான். வெறும் வரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மாத்திரம் அல்ல. அந்த பலத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இயற்கைக்கு அப்பால்பட்ட பலன் என்னது? சும்மா இல்லை, இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற பலன். இந்த வல்லமையை காத்துக்கொள்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வல்லமையை காத்துக்கொள்கிறதுக்கு நம்முடைய அவுட்வார்ட் சரீரம் அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ரொம்ப தடை பண்ணும். ரோமர் 12:1-2 இருக்குல்ல, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சரீரம் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனால், அங்கேயும் நம்ம மனத்துக்கு ஆவின்னு பார்த்தோம், இங்கேயும் ஸ்பிரிட்னு நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ஆவி புதிதாகணும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஆவி என்ன செய்யணும்? புதிதாக மாறணும். உங்கள் ஆவி நேச்சர் புதிதாக மாறணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். இதுதான் தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. எனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. நான் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் எபிரேய தேவன், யெகோவா தேவன். ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற நான், அவரை பணிந்து கொள்ளுகிற நான், அவருக்கு உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிற நான், தீர்க்கதரிசியாக இருக்கிற நான், எனக்குள்ளே அவருடைய வல்லமை இருக்குமானால் அவரை போல ஒழுக்கம் உள்ளவனாக நான் இருக்கணும். அது ஒழுக்கத்தின் ஒழுக்கமுள்ள தேவன் நம் தேவன். ஆமென். ஒழுங்கினமான தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன். அதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போயிடுது. ஸோ அதே ஒழுக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அதே ஒழுக்கத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ அதுக்கு நம்ம ரோமர் 12:1 சொல்லப்படுது, யூ கிவ் யுவர் பாடி. உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். தானியேல் 1:8 பாருங்க, வேதம் சொல்லுகிறது. ஆமென். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்க ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அந்த விளக்க உரையில், when they had to choose between God's word and king's food, கர்த்தருடைய வார்த்தையோ இன்னொன்று என்னது, கிங்ஸ் ஃபுட். ஃபுட்டுங்கிறதும் வேர்டு தான். ஓகே, நான் அதுக்குள்ளே போகல, டைரெக்டாக வேர்ட் ஃபுட். ராஜாவினுடைய போஜனத்தினாலே நான் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை புடமிடும். அந்த வார்த்தை எங்களை நடத்தும். அந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவன் எங்களுக்குள்ளே மாற்றங்களை தரும். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் எங்களை மறுரூபமாக்கும். எங்கள் ஆவி எங்கள் ஆவி புதிதாக எங்களுக்குள்ளாக ஸ்பாபங்கள் புதிதாக கர்த்தரை அறிகிற அறிவில் வளர நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மறுரூபமாகும். எங்களுக்கு உண்டான எல்லாம் மறுரூபமாக்கப்படும். எஸ், எங்களோட வார்த்தை மறுரூபமாக்கப்படும். பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகிற புதிய கிருபைகளினாலே அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்போ சங்கீதம் 119 சங்கீதத்தில் 103 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிதானவைகள், என் வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானவைகள். ஆமென். சங்கீத புஸ்தகம் 119:103. எஸ், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானவைகள். 104 படிங்க.
உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். 104 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் பாத்தீங்களா? அதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறோம் கொஞ்சம். Through thy precepts I get understanding in my spirit. Yes. வார்த்தை எனக்குள்ளே வந்த உடனே உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது தேவனுடைய வார்த்தை இனிமை, எதை எனக்கு அது பிட்டர்னஸ் ஒதுக்கணும், கசப்பு எது, ஆமென், எதை ஒதுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமென். பிசாசுனுடைய வார்த்தை கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? இந்த கல் அப்பமா மாற்றுன்னு சொன்னோன்னு அது தேனிலும் இனிமையாக இருந்திருக்குமா கர்த்தருக்கு? அது எப்படி இருந்திருக்கும்? அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்கும், பிட்டராக தான் இருந்திருக்கும், கசப்பாக தான் இருந்திருக்கும். உண்மைதானா? சோத்ரா. அதே தான். therefore I hate every false way. அதனால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். யார் பேசுகிறாங்கிறது தான் உண்மை. கர்த்தர் பேசினார்னா கசப்பாக இருக்காது, மிங்கிள் பண்ணி பேசினா கசப்பாக இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்குள்ள நல்ல ஒழுக்கம் இருக்கணும். இயேசுகிட்ட நல்ல ஒழுக்கம் இருந்தனால தான் என்னை தொட்டது யார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமென். எஸ் எஸ், என்னை தொட்டது யார், என்னிலிருந்து. இத்தனை ஜனங்க உங்களை நெருக்கிட்டு இருக்காங்களே ஆண்டவரே, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. நோ பர்டிகுலர். ஆமென். இதுதான் உண்மை. இங்கே தான் உங்களுடைய வெர்ச்சு வெளிப்படணும், இங்கே தான் உங்கள் ஒழுக்கம் வெளிப்படணும். உங்ககிட்ட பேசுறது யார், உங்க கூட பேசி கொண்டிருக்கிறது யார்? சாத்தான். உங்கள் ஸ்பிரிச்சுவல் நல்ல ஒழுக்கம் அதில் இருக்கும்னா டைரக்டாக எதிர்த்து பேசு, எதிர்த்து சொல்லு. இல்லை இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, நீ தப்பாக பேசுகிற, நீ தப்பாக சொல்கிற, கோயவே. ஆமென். கட்டிந்துகொள். சோத்ரம். அங்கே ஒரு நல்ல ஒழுக்கம் வெளிப்படும், அங்கே ஒரு நல்ல ஒழுக்கம் வெளிப்படும். ராஜா போஜன பதார்த்தத்தை தீட்டுப்படுத்தலைன்னா உடனே மரண தண்டனை கிடைச்சா கிடைக்குது, பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு பேசுகிறேன், கர்த்தருடைய கண்களுக்கு தந்த ஒழுக்கத்தில் பேசுகிறேன். ஒருவேளை திராட்சை ரசத்தில் சில கொஞ்சம் அளவு அதிகமாக போச்சுன்னா நாங்கள் மதுபானத்தை பானம் பண்ணுற மாதிரி ஆயிரும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்துங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இது உண்மையில் நடந்த சம்பவம். இந்த நல்ல ஒழுக்கத்தில் நோ காம்ப்ரமைஸ். இது என்ன டூ மச், அது டூ மச்சோ 3 மச்சோ, அது அவங்க டிபெண்ட் அப்பான் தேர் மெஷர்ஸ். அவங்க பெற்றுக்கொண்ட பிரதிஷ்டை, அவங்க பெற்றுக்கொண்ட அளவு. ஒரு 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 சகோதரன், அவருக்கு ஒரே மகள், அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவன் வீட்டில் செலிப்ரேட் பண்ணும்போது எங்கேருந்தோ நல்ல ஒரு காஸ்ட்லியான கடையில் போய் கேக் வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணி அப்பாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு கேக்குனா பிடிக்குமா, அதனால் என்ன பண்ணியிருக்கான், மகன் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அப்பா அதை நீங்கள் வச்சு இந்த போர்ஷனை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் எடுத்து சாப்பிட்டார். ரொம்ப அருமையாக இருந்துச்சான். ஆனால் அன்றைக்கு இரவு அவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாராம், வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலான்னு. அன்றைக்கி தூங்கும்போது கர்த்தர் அவருக்கு அதை காண்பித்திருக்கிறார். நீ சாப்பிட்ட கேக்கில் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்கு, அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேக்கு பக்கத்தில் 2 பிசாசு உட்காந்துருக்க மாதிரி கர்த்தர் காமிச்சாராம். உடனே அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாராம். சோத்திரம். பிரியமாக அவருக்கு. ஆனாலும் என்ன செஞ்சிட்டாரு, குப்பை தொட்டியில். ஸோ இதில் நம்ம போஜனத்தினால தீட்டு போடுறதுல கேடு இருக்குதுன்னா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஜங்க் ஃபுட்டை பற்றி நான் சொல்ல தேவையே இல்லை, சொல்ல தேவையே இல்லை. இந்த இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வேன் ஒன்று நிற்கும், இந்த இந்திரா நகர் சிக்னலில் பார்த்துருக்கீங்கன்னா. என்ன ஜென்மமாக தெரியல, அவனை ஒரு வித்தியாசம், அவன் டார்ஜானா யாரே தெரியல, பச்சை கலரில் இருக்கிறான். அவன் சாப்பிட்ற கறியெல்லாம் பச்சையாக இருக்குது, அது அப்படியே ஃபோட்டோ போட்டிருக்கு. இதை போய் அதுக்கு அவன்
இப்படி இருக்கான், அவன் மனுஷ ஜென்மமே தெரியல, கோலியாத்தை விட மோசமாக இருக்கான். ஒரு வித்தியாசமான பாடி. அவன் இந்த மீட்லாம் வச்சுருக்கான், அதெல்லாம் பார்த்தனா எல்லாம் பச்சை பச்சை பச்சைன்னு அந்த ஃபோட்டோவில் அப்படி இருக்குது. எப்படி ஜனங்களை இழுக்கிறாங்க சோத்துறாங்க. எப்படி இழுத்தாதான் யூத் வரும். அந்த மாதிரி நானும் ஆகும். அந்த மாதிரி டார்ஜானா புல்டோசரா நானும் மாறணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு ஒழுக்கம் நமக்குள்ள நல்ல ஒழுக்கம் இருக்கணும். அப்போ உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். அப்போ சங்கீதக்காரனுடைய பார்வையில் முதல் வசனம் பார்த்தோம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானவைகள். ஆமென். அந்த வார்த்தை இனிமையான பொருள் தான், தேன் போல ஒரு பொருள் தான். ஆமென். ஆனால் ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், அது கசப்பையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சங்கீதம் 19 சங்கீதம் 10 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19 சங்கீதம் 10 வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. 104 சங்கீதம் 34 வசனம். 104 34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். நீதிமொழிகள் 16:24. நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரம். யாரு சொல்றாங்கிறது தான் மெயின். இனிய சொற்கள் எங்கிருந்து வருது? ஒழுக்கமுள்ள இடத்துல இருந்து வருதா, ஒழுக்கம் இல்லாத இடத்துல இருந்து வருதா? கர்த்தரை சோதிக்கிற ஆவிகிட்ட என்ன இருந்தது? ஒழுக்கமில்லாத ஆவி. ஒழுக்கமில்லாத ஆவி பேசும். ஆமாம், தேன் வடிய பேசும். அதே போல் பாருங்கள், சிம்சோன் த கிரேட் மேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பாருங்கள் 14 அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம் சீக்கிரம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் மேன், நல்ல ஒழுக்கமுள்ள மேன், நல்ல ஒழுக்கமுள்ள மனுஷன். இப்போ நான் சொன்னது போல தான், அங்கே போகிறது இங்கே போகிறது, அங்கே 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 சோத்திரம் பிரைஸ் கார்டு, எப்படி சொல்கிறது, அங்கே சினிமா தேட்டரு, இன்னும் அங்கே ரெக்ரேஷன், அது தேவ பிள்ளைகள், உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒழுக்கம் இருந்தால் அதை காத்துக்கணும். அதை நீங்கள் காத்துக்கிறதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, பிசாசு அதில் தேன் தடவி உங்களை அதில் ஏமாத்துறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட அப்படி போனேன், அங்கே பிக்னிக் போனேன், அங்கே பார்க் போனேன், அங்கே டேட்டிங் போனேன், அவுட்டிங் போனேன், எல்லாம் சீட்டிங் பை டெவில். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே சிம்சோன் பாருங்கள், வேதம் சொல்லுங்க 14 வசனம் நான் சொன்னேன், நீங்கள் 14 வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. பாருங்க, அங்கே நீங்க போட்டதும் கரெக்டு தான். சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. அங்கே பாருங்க 14 வசனம் 1 வசனத்தில் 14 chapter 1 verse 1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. எந்த பெலிஸ்தர்களை கர்த்தர் அழிக்கும்படியாக வைத்திருக்கிறாரோ அதே பெலிஸ்தர்கள்ல ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன்
நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். நல்ல ஐசிங் கேக். அந்த தகப்பனாருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த கேக் அவரை ரொம்ப பிரியப்படுத்தி இருக்கும். அப்படிதானா? ஆமென். அங்கேயே அந்த நல்லொழுக்கம், அந்த ஸ்பிரிச்சுவல் வெர்ச்சு எல்லாம் காலி பண்ணிடும். ஆமென். எஸ், ரொம்ப உண்மை. வார்த்தைகள் தேன் போல இருக்கும். அங்கேயே உங்கள் ஸ்பிரிச்சுவல் வெர்ச்சு போயிடும், உங்கள் நல்ல ஒழுக்கம் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேருந்து எப்படி வருகிறது? உங்கள் ஒழுக்கத்தை சீர்படுத்துகிற விதத்தில், கலங்க பண்ணுகிற இடத்துல, உங்கள் ஆவியை கலங்க பண்ணுகிற இடத்துல கலங்க பண்ணுகிற மாதிரி வருதா? செக் இட் அவுட். செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. கர்த்தர் பேசினா அதில் சமாதானம் இருக்கும். ஒரு சமாதான குறைச்சலுக்குள்ளே வருதா? உங்கள் ஆவியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருதா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, இங்கே பாருங்க, இவன் யார் யார் பிரதிஷ்டையெல்லாம் உடைக்கிறான்? தாய் தகப்பன் பிரதிஷ்டையை உடைக்கிறான், தாம் பிரதிஷ்டையை உடைக்கிறான். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். ஏன் பலமாய் இறங்கினது தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவன் மேல ஏன் பலமாய்? நான் முதலே சொன்னேன், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள, உங்களுடைய வாசம் பண்ணும்போது உங்களை ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடுவார் கர்த்தர். எம்மாவுஸ் சீஷர்களுடைய வாசம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ட்ரிப்பிங் இருக்குதுங்கிறதை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். ஆமென். எஸ், யூதாசுக்குள்ள என்ன இருக்குன்னு கர்த்தர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். அதனால தான் மகிமையான காரியங்களை யூதாஸ் இருக்கும்போது பேசவே மாட்டார். எஸ், கூட வாசம் பண்ணுவார், ஆனால் உங்களுக்குள்ள மகிமையால் இறங்கி வர முடியாது. இது ரொம்ப ஆழமான காரியம். ஏன் அவன் மேலே பலமாக இறங்கினார் தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும். அதை இங்கிலீஷில் படித்தம்பி. And the spirit of the Lord came mightily upon him and he rent him as he would have rent a kid, and he had nothing in his hand. And he had nothing in his hand. But he told not his father. இந்த ஸ்தோத்திரம் அது மட்டும் படி. And he had nothing in his hand. அப்படின்னா என்னது? No weapon. புரியுதா? Fully faith in God. நல்லொழுக்கம் அந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு இருந்தது. அதை கர்த்தர் பார்த்தார். ஆமென். என் கையில் வெப்பன் இல்லை ஆண்டவரே. திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வருது, கர்ச்சிக்கிற சிங்கம் வருது. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமென். கேஷுவல். புரியுதா உங்களுக்கு? ஒரு அடர்ந்த காட்டிலேருந்து வந்ததுனால நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. ஆனால் எங்கேருந்து வருது? திராட்சை தோட்டத்திலேருந்து வருது. திராட்சை தோட்டம் எது? சபை. சபையிலேயே நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். கேர்ஃபுல். சபையிலேயே நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அவனால் ஒன்றும் பண்ண முடியலை. என்னடா திராட்சை தோட்டத்திலிருந்து வருது, இருந்தாலும் ஓகே லார்ட், I have nothing in my hand. I am empty. My hands are clear. My hands are clear. அப்படிதான் அதை எடுக்கணும். என் கை சுத்தமாக இருக்கப்பா, நான் சுத்தமாக இருக்கேன். ஆமென். என்னுடைய ஆவியில் ஒழுக்கமாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன். கர்த்தர் பலமாக இறங்குறார். கர்த்தர் பலமாக இறங்குறார். அந்த வேதம் அப்படித்தானே சொல்லுது. கர்த்தருடைய ஆவி ஆமென் அவன் மேல் பலமாய் இறங்கினார். சாதாரணமாலாம் இறங்கல, பலமாக இறங்குறார். ஃபோர்ஸ், காட்ஸ் ஃபோர்ஸ். ஆமென். அதை எப்படி கிழிச்சு போடுறானா? ஒரு பால சிங்கத்தை எப்படி கிழிச்சு போடுறா? கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது மாதிரி பெரிய பர்வதமாக வரும், பெரிய பிரச்சனையாக வரும். உங்களுக்கு இருக்கிற நல்லொழுக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற பியூரிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சனல் அந்த 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 காரியம், ஒழுக்கமான காரியங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீ ஈஸியாக கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பீங்க.
உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன்னு வரும். ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் பார், நீ இதோட முடிஞ்ச கதை அப்படின்னு தான் வரும். மந்திரமாக மாந்திரிகமாக எதுவாக இருக்கட்டும், அருமையாக ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி, சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை மாதிரி கிழிக்க முடியுமா? ஆனால் வாசிங்க சீக்கிரம், நேரம் டைம் ஆச்சா? ஓகே. ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இங்க இருந்துதான் அவனுடைய நல்லொழுக்கம் டைவர்ட் ஆகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இதை பார்ப்போம். ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Jesus. Glory to Lord. வசிங்க நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். He that no rule over his own spirit. தன் ஆவியை ஆளுகை செய்யாத மனுஷன் மதிலிழந்த பாழான பட்டணம். எருசலேம் நகரம் மதிலிடிந்து கிடந்தது, பாழான பட்டணங்களை போல கிடந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே இன்றைக்கு சபைகளெல்லாம் பிசாஸ் பாழான பட்டணம் போல, மதிலிடிந்த பட்டணம் போல, ரட்சிப்புங்கிற மதிலே இல்லாமல் தகர்த்து போடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ரட்சிப்பை அதுக்கு மதிலாக ஏற்படுத்துவேன் கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு மனம் திரும்புதல், மெய்யான ரட்சிப்பு சபைகளுக்குள்ளே கூட குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். சபைகளுக்குள்ளே கூட இருக்கிறது பாலசிங்கங்கள் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவியில் ஒழுக்கத்தோடு, the spiritual virtue is must. ஆமென். உன் ஆவியை ஆளுகை செய்வதன் மூலமே நீ அதை மேற்கொள்ள முடியும். உன் ஆவியை நீ ஆளுகை செய்து அதை உன் கண்ட்ரோலில் நீ வைத்துக்கொள்ள மாத்திரமே உன்னுடைய அவுட்வேர்டு, ஆமென், நீ ஜீவபலியாக கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருப்பாய். நீ ஒப்பு கொடுப்ப உன் கரத்தில் ஒன்றுமில்லாது இருக்கும். ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், எல்லாவற்றையும் இந்த கரத்தில் நான் கொடுத்துட்டேன்ப்பா. என் கரத்தில் ஒன்றுமில்லைப்பா. My hands are empty, Lord. My hands are pure, Lord. My hands are pure. My spirit are pure, Lord. ஹல்லேலூயா. ஆமென். மனுஷர் உள்ள ஆவி தேவன் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நடத்துங்கப்பா. ஆமென். கர்த்தாவே, இந்த நாளில் அப்படியாக செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில் அவர்கள் ஆளுகை செய்ய பலம் கொடுத்து நடத்த செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடு.